தென் தமிழகத்துல அனைத்து விதமான ரவுடித்தனமும் செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். கட்ட பஞ்சாயத்துல இருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணனால அங்க 20 வருஷமாக அந்த தென் தமிழகம் முழுவதும் அமைதிக்கு குந்தகம் விளைவித்து அவ்வளவு தேவையில்லாத ரவுடித்தனமும் அவ்வளவு கட்ட பஞ்சாயத்துகளும் அவ்வளவும் நில அபகரிப்பு அனைத்தும் செஞ்சது அனிதா ராதாகிருஷ்ணன். ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் நபர்கள் தவம் இருந்தாலும் தமிழக வெற்றி சேர்த்துக்கணும். நிர்வாகமால் என்ன ரவுடின்னு சொல்லியிருக்காரு. நான் ரவுடியா அவர் ரவுடியாங்கிறத மக்கள் தான் முடிவு செய்யணும். அது மட்டுமல்ல, ஆதாரம்னா அவர் காவல்துறை மிரட்டும் போது டேப் பண்ணுவாங்களா இல்லைன்னா செல் எடுப்பாங்களா, எந்த ஆதாரத்தை வச்சு நடந்ததை நாங்கள் சொல்றோம். இன்றைக்கு நாட்டிலே நடைபெற்று வருகின்ற ஒரு கொடுமையான ஆட்சியின் நிகழ்வுகளை நேற்றைய தினம் ஐயாவினுடைய பிள்ளையாக இருந்த என்னை தேவையில்லாத ஒரு வழக்கிலே என்னை எப்படியாவது கைது செய்து சிறை செல்ல வேண்டும் என்ற வகையிலே இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை ஐயாவினுடைய அருளால அதை வென்றிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு அருள்மிகு ஐயாவையும் வணங்கி இது போன்ற நிகழ்வுகளை ஐயா நீங்கள் கண்குவித்து பாருங்கள், இதற்கெல்லாம் ஒரு முடிவு காலத்தை ஏற்படுத்துங்கள் என்ற வகையை ஐயா நாராயணனை வணங்கி இன்றைக்கு வந்திருக்கிறேன். உங்களை குறி வைக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னை குறிவைப்பதற்கு காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் வேகமாக வேலை செய்யக்கூடாது. வேலை செய்கின்றவர்களை, இன்னும் சொல்ல போனால் வேலை செய்கின்றவர்களை எந்த வகையிலாவது அவர்களை மடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்றது. அந்த அரசாங்கம் அந்த பணியை செய்து வருகின்றது. நேற்றைய தினம் ஒரு அமைச்சர் பேசுகின்றார், நான் ஏறக்குறைய 14 வயதிலிருந்து வியாபாரம் செய்து வருகின்ற வியாபார குடும்பத்தை சேர்ந்தவன். இன்றைக்கும் வியாபார குடும்பமாகத்தான் இருக்கின்றேன். என்னை அவர் சொல்கின்றார், ரவுடியாக இருக்கின்றார், ரவுடியை நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று கடுமையான வார்த்தைகளை பேசுகின்றார். இந்த நிலைகளெல்லாம் மாற்றுவதற்கு ஐயா நாராயணன் தான் அருள் புரிய வேண்டும் என்ற வகையிலே ஐயா நாராயணனை வணங்கி வந்திருக்கின்றோம். இணைக்கிறதுக்காக உங்களை வற்புறுத்தினாங்க, நீங்க முடியாதுன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருந்தீங்க. நடந்த உண்மைகளை அப்படியே என்னை அழைத்து செல்கின்ற போது விவரமாக சொன்னேன். எந்த வகையிலாவது எங்களை எல்லாம் உடனடியாக நீங்கள் ராஜினாமா செய்து எங்களுடைய கட்சியிலே சேர்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான எல்லா நிலைகளிலும் உயர்வு தருகின்றோம் என்ற வகையிலே பல்வேறு அழுத்தங்களை கொடுத்தார்கள். அதை எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக இருக்கின்றவன் எவரும் அசைய மாட்டான். அசைகின்றவன் உண்மையான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக இருக்க மாட்டான். போலீஸ் அப்படி செயல்பட்டு சொல்றீங்களா? போலீஸ் கட்சிக்காரங்கள மாதிரி செயல்படுறாங்க. உண்மைதான். அதனாலதான் நான் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து வெளியே வரும்போது முழு விவரத்தை பத்திரிகையாளர்கிட்ட தெரிவித்திருக்கேன். அதிமுகவை சேர்ந்த ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இப்போ இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே இவங்க ஒரு வகையில மிரட்டி தான் இது இணைய வைக்கிறாங்கன்னு அந்த மாதிரி வழக்கு இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் கடந்த கால அமைச்சர்கள் எல்லாம் மிரட்டப்பட்டு இன்றைக்கு அந்த கட்சியில சேருகிறார்கள் என்று இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் சொல்கின்றார்கள். செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யறதுக்கான வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. யார் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் திறமையாக கடுமையாக வேலை பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் காவல்துறையை வைத்து ஏவல் துறையை வைத்து எந்த வகையிலாவது விரட்ட முடியுமா என்று கனவு காண்கின்ற நிலைகளை இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் செய்கின்றது. அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதாரம் இருக்கா அப்படின்னு அமைச்சர் நிர்மல் குமார் கேட்கிறாரு. நாங்க அவர் தவறு இருந்தாலும் அவரை நாங்க சேர்க்க மாட்டோம், அவரை நாங்க கூப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நிர்வாகமால் என்ன ரவுடின்னு சொல்லியிருக்காரு. நான் ரவுடியா அவர் ரவுடியாங்கிறத மக்கள் தான் முடிவு செய்யணும். அது மட்டுமல்ல, ஆதாரம்னா அவர் காவல்துறை மிரட்டும் போது டேப் பண்ணுவாங்களா இல்லைன்னா செல் எடுப்பாங்களா, எந்த ஆதாரத்தை வச்சு நடந்ததை நாங்க சொல்றோம், அது சொல்லியிருக்கோம். இல்ல, சட்டப்படி எங்களுடைய அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அமைப்பு இருக்கு. அதன் மூலம் சட்டப்படி அதை நடத்துவேன். அமைச்சர் நிர்மல்குமார் மத்திய அரசு உதவியோட அதிமுகவும் திமுகவும் கைகோர்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, அவர் சொல்றாருன்னா ஒருவேளை அது இப்படி நடந்தா நடக்கும் போல் இருக்கு. ஐயா கோயில் முன்னால வச்சு சொல்றீங்கல்ல, அது நடக்கட்டும்.